Hey guys, welcome back to KKgamedev. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிளாட்ஃபார்ம் கண்ட்ரோலர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ முக்கால்வாசி கேம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் கண்ட்ரோலரால் தான் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த பிளாட்ஃபார்ம் கண்ட்ரோலர் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்லாம் ஆல்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், யூனிட்டியில் வந்து நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான ஸ்ப்ரைட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரைட்டுன்னு ஒரு ஃபோல்டரில் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹைராக்கியில் பார்த்தீங்கன்னா எனக்கு சீன் வியூக்கு தேவையான எல்லா கேம் ஆப்ஜெக்ட்டுமே வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னோடய பேக்ரவுண்ட், செகண்ட் வந்து என்னோடய எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்னு ஒரு எம்டி கேம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதில் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கிறேன். தென் பிளேயர் சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்ப்ரைட்ஸையும் வந்து பிளேயர்னு ஒரு எம்டி கேம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் அதில் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பிளேயர் கண்ட்ரோலர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிரிப்ட்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டரில் போய்ட்டு பிளேயர்னு நியூ ஷீஷாப் ஸ்கிரிப்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்கிரிப்டை விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்து பப்ளிக் ஃப்ளோட் ஸ்பீட்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிளை யூஸ் பண்ணி தான் நம்ம பிளேயர் என்ன ஸ்பீடில் மூவ் பண்ணுவாருன்றதை நம்ம வந்து அசைன் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பப்ளிக் ஃப்ளோட் ஜம்ப் ஃபோர்ஸ்னு இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம பிளேயர் எவ்வளோ ஹைட் ஜம்ப் பண்ணுன்றதை நம்மளோட இன்ஸ்பெக்டரில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தென் ப்ரைவேட் ஃப்ளோட் மூவ் இன்புட்னு இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிளில் வந்து நம்ம கொடுக்குற இன்புட் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பிளேயரை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு ப்ரைவேட் ரிஜிட் பாடி ஆர்பின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம பிளேயர் கேம் ஆப்ஜெக்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் ரிஜிட் பாடி 2D காம்பனண்ட்டை கெட் பண்ண யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்ட் மெத்தட் க்ரியேட் பண்ணி ஆர்பியில் வந்து ரிஜிட் பாடி 2Dயை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஆர்பி ஈக்குவல் கெட் காம்போனன்ட் ரிஜிட் பாடி 2D ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் செமிகோலன். இந்த லைன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர் கேம் ஆப்ஜெக்ட்டோட ஆட் பண்ணியிருக்க ரிஜிட் பாடி 2D காம்போனண்ட்டை ஆர்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். தென் ஃபிக்ஸ்ட் அப்டேட் மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபிக்ஸ்ட் அப்டேட் மெத்தட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஃப்ரேம்ஸ்க்கு மட்டும் ரன் ஆகும். அதாவது ரிஜிட் பாடி சேஞ்ச் ஆகும்போது வெலாசிட்டி அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது மட்டும் ரன் ஆகும். மூவ் இன்புட் ஈக்குவல்ஸ், ஸோ நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து மூவ் இன்புட்டில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இன்புட் டாட் கெட் ஆக்சிஸ் ஹாரிசாண்டல் இதை தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து யூனிட்டியோட இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஹாரிசாண்டல்னா லெஃப்ட் ஆரோக்கி ப்ரெஸ் பண்ணும்போது -1 ரைட் ஆரோக்கி ப்ரெஸ் பண்ணும்போது +1 இருக்கும். இப்போ மூவ் இன்புட் யூஸ் பண்ணி நம்ம ரிஜிட் பாடியில் இருக்க வெலாசிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ண முடியும். ஸோ ரிஜிட் பாடி காம்பனண்ட்டை கெட் பண்ணி இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது ஆர்பி. அதனால் ஆர்பி டாட் வெலாசிட்டி ஈக்குவல் நியூ வெக்டர் 2 எக்ஸ் ஆக்சிஸில் வந்து மூவ் இன்புட் மல்டிப்ளை ஸ்பீட்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ரைட் ஆரோக்கி ப்ரெஸ் பண்ணோன்னா 1 இருக்கும். நம்ம ஸ்பீட் 10ன்னு கொடுத்தோன்னா 1 × 10 எக்ஸ் ஆக்சிஸில் 10ன்னு அசைன் ஆகும். அதே மாதிரி நம்ம ஒய் ஆக்சிஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் நான் ஆர்பி டாட் வெலாசிட்டி டாட் ஒய்னு டிஃபால்ட்டான வேல்யூவே கொடுத்துட்டு கடைசியில் செமிகோலன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்கிரிப்டை கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு யூனிட்டிக்கு போகிறேன். இங்கே வந்து நம்ம பிளேயர் கேம் ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணி நம்ம பிளேயர் ஸ்கிரிப்டை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கிறேன். தென் ஆட் காம்போனண்ட்டில் போய்ட்டு ரிஜிட் பாடி 2D காம்போனண்ட்டை ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்டில் போய்ட்டு ஃப்ரீஸ் ரொட்டேஷனில் இசட் ஆக்சிஸை டிக் பண்ணிக்கிறேன். தென் திருப்பி ஆட் காம்போனண்ட்டில் போய்ட்டு பாக்ஸ் கொலிடர் 2D காம்போனண்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எடிட் கொலிடர் பட்டனை கிளிக் பண்ணி பிளேயருக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் கொலிடரை எடிட் பண்ணிக்கிறேன். இப்போது பிளேயர் ஸ்கிரிப்டில் ஸ்பீடுக்கு போய்ட்டு 10ன்ற வேல்யூ கொடுத்துக்கிறேன். இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம பிளேயர் வந்து பிளாட்ஃபார்மில் நிற்காமல் ஃபாலோ ஆவார். அதனால் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸையும் செலக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து பாக்ஸ் கொலிடர் 2D ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எடிட் கொலிடர் பட்டன் கிளிக் பண்ணி எல்லா பாக்ஸ் கொலிடரையும் வந்து பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கேமை வந்து இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு மூவ் ஆகிறாரு. ஆனால் லெஃப்ட் ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடு திரும்பாமல் ரைட் சைடே இருக்கார். ஸோ இந்த மாதிரி திரும்பாமல் ரைட் சைடே இருக்கார். நம்ம பிளேயர் எப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஃப்ளிப் பண்ண வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம பிளேயர் ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஃபிக்ஸ்ட் அப்டேட் மெத்தட் கீழே வாய்ட் ஃப்ளிப்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பிளேயரோட லோக்கல் ஸ்கேலை எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் மைனஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். transform.localScale equal new vector 3 minus transform.localScale.x, transform.localScale.y, transform.localScale.z. ஸோ லாஸ்ட்டில் செமிகோலன். இப்போ நம்ம பிளேயர் ரைட் சைடு இருக்காரான்னு தெரிஞ்சிக்க நான் வந்து ஒரு நியூ வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ப்ரைவேட் பூல் ஃபேஸிங் ரைட்.
ஈக்குவல்ஸ் ட்ரூன்னு வச்சுக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம பிளேயர் கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரைட் சைடு தான் இருப்பார், அதனால தான் இதை வந்து ட்ரூன்னு வச்சுக்கிறேன். இப்போது இந்த லைனுக்கு கீழே வந்துட்டு ஃபேஸிங் ரைட் ஈக்குவல்ஸ் நாட் ஃபேஸிங் ரைட். அதாவது இந்த லைன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸிங் ரைட் ட்ரூவாக இருந்ததுன்னா ஃபால்ஸ் ஆகும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா ட்ரூவாகவும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பிளேயர் எப்படி ஃப்ளிப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். இஃப் ஃபேஸிங் ரைட் ஈக்குவல்ஸ் ஃபால்ஸ் அண்ட் மூவ் இன்புட் இஸ் கிரேட்டர் தென் 0. ஃபேஸிங் ரைட் ஃபால்ஸாக இருந்து மூவ் இன்புட் 0 விட அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வந்து நம்மளோட ரைட் சைடு ஃப்ளிப் பண்ணணும். அதே மாதிரி ஃபேஸிங் ரைட் வந்து ட்ரூவாக இருந்து மூவ் இன்புட் வந்து 0 கம்மியாக இருந்ததுனாலும் நம்ம வந்து நம்மளோட லெஃப்ட் சைடு ஃப்ளிப் பண்ணணும். இப்போ இந்த ஸ்கிரிப்டை கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு யூனிட்டிக்கு போய் ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணும்போது ரைட் சைடும், லெஃப்ட் ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடும் நம்ம பிளேயர் வந்து ஃப்ளிப் ஆவார். இப்போ நம்ம பிளேயர் எப்படி ஜம்ப் பண்ண வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரைவேட் பூல் இஸ் கிரவுண்டட்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம பிளேயர் வந்து கிரவுண்டில் இருக்காரா இல்லை ஏரில் இருக்காரான்றதை நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். தென் பப்ளிக் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிரவுண்ட் செக்னு இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பப்ளிக் ஃப்ளோட் செக் ரேடியஸ்னு இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் லேயர் மேஸ் கிரவுண்டுன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இந்த 3 பப்ளிக் வேரியபிளையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு குறிப்பிட்ட லேயரில் மட்டும் ஒரு சர்க்கிள் கொலைடரை க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த சர்க்கிள் கொலைடர் கொலிஷன் டிடெக்ட் பண்ணிச்சுன்னா இஸ் கிரவுண்டட் வந்து ட்ரூன்னு இருக்க மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ இஸ் கிரவுண்டட் ஈக்குவல்ஸ் physics 2d டாட் ஓவர்லேப் சர்க்கிள். ஸோ இந்த லைன் தான் வந்து ஒரு சர்க்கிள் கொலைடரை க்ரியேட் பண்ணணும். நம்ம வந்து என்ன பொசிஷன்லேருந்து க்ரியேட் பண்ணணுன்றதை இங்கே வந்து சொல்லி ஆகணும். கிரவுண்ட் செக் பொசிஷன்லேருந்து நம்ம வந்து சர்க்கிள் கொலைடர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரவுண்ட் செக் டாட் பொசிஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். தென் அதோட ரேடியஸ் என்னன்றதை நம்ம சொல்லி ஆகணும். நான் வந்து செக் ரேடியஸ்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன லேயரில் நம்ம வந்து கொலிஷன் டிடெக்ட் பண்ணணுன்றதை சொல்லி ஆகணும். நான் வந்து கிரவுண்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண 3 வேரியபிளையும் இங்கே வந்து யூஸ் பண்ணியாச்சு. இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு யூனிட்டிக்கு போகிறேன். இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ எம்டி கேம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ரீசெட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது நம்ம கண்ணுக்கே தெரில. நான் வந்து கிஸ்மோவில் போய்ட்டு ஒரு நியூ கிஸ்மோ ஆட் பண்ணிக்கிறேன். கிஸ்மோனா ஒன்றும் இல்லை, சீன் வியூவில் தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் கிஸ்மோ ஆட் பண்ணிங்கன்னா அங்கே தெரிந்து பாருங்கள். தென் நேம் சேஞ்ச் பண்ணிடுறேன் கிரவுண்டட்ன்ட்டு. இப்போ டபிள்யூ கீ ப்ரெஸ் பண்ணி அதை மூவ் பண்ணி பிளேயரோட கால் கடியில் வச்சிடுறேன். இப்போது பிளேயர் கேம் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி கிரவுண்டோட தூக்கி கிரவுண்ட் செக்கில் போட்டுடுறேன். தென் செக் ரேடியஸ் 0.5ன்னு வச்சுக்கிறேன். இப்போது எந்த லேயரில் வந்து கொலிஷன் டிடெக்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லி ஆகணும். பிளாட்ஃபார்ம்ஸில் ஒன்றத்தை செலக்ட் பண்ணி ஆட் லேயரில் போய்ட்டு கிரவுண்டுன்னு ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸையும் செலக்ட் பண்ணி கிரவுண்ட் லேயரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பிளேயர் கேம் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி எனக்கு கிரவுண்ட் லேயரில் இருக்க கொலிஷன் மட்டும் டிடெக்ட் பண்ணால் போதும்னு சொல்லிடுறேன். பிளேயர் ஸ்கிரிப்டில் அப்டேட் மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த அப்டேட் மெத்தடில் இஃப் இன்புட் டாட் கெட் கீ டவுன் கீ கோட் டாட் அப் ஆரோ அண்ட் இஸ் கிரவுண்டட் ஈக்குவல்ஸ் ட்ரூ. இந்த லைனில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப் ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணி இஸ் கிரவுண்டட் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா, அதாவது நம்ம பிளேயர் வந்து கிரவுண்டில் இருந்தாருன்னா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அப் ஆரோக்கு பதிலாக ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் அப் ஆரோக்கு பதிலாக ஸ்பேஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஆர்பி டாட் வெலாசிட்டி ஈக்குவல்ஸ் vector2 டாட் அப் மல்டிப்ளை பை ஜம்ப் ஃபோர்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆர்பி டாட் வெலாசிட்டின்றது நம்ம ரிஜிட் பாடியில் இருக்க வெலாசிட்டியை வந்து vector2 டாட் அப்புன்றது யூனிட்டியோட பில்டிங் ஃபங்க்ஷன், அதை வந்து ஜம்ப் ஃபோர்ஸோட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதனால் நம்ம பிளேயர் வந்து ஜம்ப் ஆவார். ஸ்கிரிப்டை சேவ் பண்ணிவிட்டு இப்போ யூனிட்டிக்கு வரேன். யூனிட்டிக்கு வந்துட்டு ஜம்ப் ஃபோர்ஸ்க்கு ஓரளவு வேல்யூ வச்சுட்டு கிராவிட்டி ஸ்கேலையும் கொஞ்சம் அதிகமாக வைங்க. இப்போ நீங்கள் போய் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயரால் ஜம்ப் பண்ண முடியும். பட் ஜம்ப் வந்து உங்களுக்கு அந்தளவு ஃபீல் தரலனா நீங்கள் போய்ட்டு கிராவிட்டி ஸ்கேலையும் ஜம்ப் ஃபோர்ஸையும் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஜம்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு மூவ் பண்ணுறாரு, ஜம்ப்பும் பண்ணுறாரு. ஆனால் இங்கே ஒரு சின்ன எரர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் கார்னரில் போய் நின்னார்னா நம்ம பிளேயர் வந்து ஸ்டக் ஆகிடுவார் அப்படியே. ஸோ இதை இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூனிட்டியில் வந்து ப்ராஜெக்டில் வந்து ரைட் கிளிக் பண்ணி கிரியேட்டில் போய்ட்டு physics மெட்டீரியல் 2D வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த மெட்டீரியலுக்கு பிளேயர்னு நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரிக்ஷனை மட்டும் 0ன்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பிளேயர் கேம் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ரிஜிட் பாடி மெட்டீரியலில் பிளேயர் ஃபிசிக்ஸ் மெட்டீரியல் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். இப்போ கேமை ப்ளே பண்ணனா நம்ம பிளேயர் வந்து ஸ்மூத்தாக மூவ் ஆவார். ஸோ எந்த ஒரு ஸ்டெக்கும் இல்லாமல் பிளேயர் வந்து மூவ் ஆவார். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன் guys. Cheers.